ஹாய் வசப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரைடிங் போகிறதுக்காக ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாட்டில் இருக்கிற தமிழன் ரைடர்ஸில் தான் போய் வாங்க போகிறோம். அதான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரட்டும். இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11 அக்டோபர் மாதம், ஓகேவா? ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் நான் கொடைக்கானல் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஒரு 5 நாளைகள் இந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்து கொடைக்கானல் கடைசி எபிசோட எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போனா நான் வந்து நாளைக்கு கொடைக்கானல் கடைசி எபிசோட அப்லோட் பண்ணுவேன். அடுத்த ஒரு நாள் வந்து நம்ம திருப்பி கொடைக்கானல்லேருந்து ஊருக்கு வந்துருப்போம். அந்த எபிசோட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். ஸோ இப்போ என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7000க்குள்ளே வாங்குற மாதிரி தான் ஐடியா. ரைடிங் ஜாக்கெட் மட்டும்தான். ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி க்ளவுஸ் இருக்குது. பேண்ட்டு நான் வாங்கலை கைஸ். பேண்ட் வந்து பின்னாடி வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து ஜாக்கெட் வாங்குற அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்குது. அதான் அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் பார்ப்போம். இதான் யூசஃப், நம்ம இருக்க புது மொபைல் ஹோல்ட்ரு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நைட் நேரத்தில் அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இருங்க, நான் ஒரு நாள் நம்ம மதுரையில் தான் வாங்கலான்னு பார்த்தேன் ரைடிங் ஜாக்கெட்டு. பட் அப்போ தான் நான் வந்து நம்ம ஊரில் ஒரு பைக்கர்ஸ் இது இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம்னு தமிழன் ரைடர்ஸில் அமைஞ்சிருச்சுன்னா இங்கேயே வாங்கிடுவேன். அப்படி சர்டிஃபிகேஷன் இல்லாட்டா மதுரைக்கு தான் போவேன். பார்ப்பேன் என்னென்னு. ஸோ இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் திறந்தனால பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வேலை இல்லை. ஸோ இப்போல்லாம் பஸ்ஸு வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நிற்கும். நான் 2021 2024 வரை காலேஜ் படித்த மதுரையில். அப்போல்லாம் இங்கே தான் பஸ் ஏறிட்டு போவேன், பழைய பஸ் ஸ்டாண்டில். அப்போல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி ஓப்பன் பண்ணனால பழைய மாதிரி எல்லா பஸ்ஸும் இப்போ அங்கே தான் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ யார் ராம்நாட்டுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கிறீங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு அங்கே தான் வரும். ஸோ இதான் புது பஸ் ஸ்டாண்டு. நல்லா தான் கட்டியிருக்காங்க. இன்னும் உள்ளே போய் நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் வரேன். நல்லா தான் தெரியுது. நம்ம இப்போ அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணிடணும். ஸோ இந்த தமிழன் ரைடர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராம்நாடு ஜிஹெச் இருக்கு. ஜிஹெச்லேருந்து மதுரைக்கு போகிற ரோட்லேயே இருக்குது, பைபாஸ்லேயே. இப்போ நம்ம லெஃப்ட்டு தான் கட் பண்ணணும். அதான் அந்த மதுரை பைபாஸை பிடிச்சாலே போயிடலாம். பைபாஸில் இருக்கும். ஆத்தே நான் இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு. அவ்வளோதான் விஷயம். இங்கே தான் வரும். நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. 5000 பிராண்டில் ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் வரும். சரி, நான் காட்டுங்க. ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குங்களா? இல்லை இருக்கும் ப்ரோ. ஐநாக்ஸில் பேசிக் வேரியன்ட் சூப்பராக இருக்கும். விலையும் கம்மி தான். 4 கிலோ
ஹலோ சொல்லுங்க சரி ஓகே நான் அனுப்புறது எதுவும் இல்லையோ சரி சரி ஓகே ஸ்டார்டிங் ரேட்டு இதுக்கு மேலாம் கோயம்புத்தூர் நிறைய மாடல் ரேட்டு கொஞ்சம் கூட வரும். இது எவ்வளோ? இதுதான் ஸ்டார்டிங் 4950. மேலே போனால் 6000 வரும். 6900 வரும். 7 அதுக்கு மேலே போட கூட இது விலைக்கு ஏற்ற மாதிரி விட்டாரு. நம்ம ஊரில் இது நல்லா நிறையா போகுது. அது வந்து கோயம்புத்தூர்லனால கொஞ்சம் 7000 8000 இன்னும் அடுத்தடுத்த பேடிங் மட்டும் கொஞ்சம் கூட போடுவாங்க. 6900 அப்படியே பேக்கு ஃப்ரண்ட் காமி. பேக்கு ஃப்ரண்ட். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இல்ல வேற பிராண்ட்ல ஏதாவது சொலேஸ்ல காமிக்கிறியா? சொலேஸ் ஆக்சர் எவ்வளவு வருது? 5606 ஐநாக்ஸ் நம்ம டீலர். உனக்கு வந்து 1 இயர்ல பில் வச்சிருந்து அதுவே ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, நீனே எதுவும் பண்ணாம அதே ப்ராப்ளம்லாம் நம்ம கிளைம் பண்ணி வாங்கிடலாம். புரியுதா? ஆக்சர்லாம் வந்து அவங்க வந்து கம்பெனி நல்லா குவாலிட்டியா போடுவாங்க. ஐநாக்ஸ் தானே நாங்கள் எல்லாருமே வச்சுருக்கோம். ரைடிங்க்கு இன்னொரு பாப்புலர் அவர் எல்லாமே அந்த மிஷின் வந்து நம்ம அந்த ஒரு கடை அது எடுக்கிறது வாங்கி வந்துருங்க. இந்த நம்பர் தான் நம்ம செங்கல் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு ஏற்ற வீட்டுல நம்ம கரெக்டா வேலை வாங்குற வீடு வீட்டுல மிஷின் இருக்கான். இந்த மாதிரி போட்டுட்டு இதை போட்டுக்கிட்டேன்னா நாளைக்கு போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைடிங் போகும்போது எனக்கு பசிஸ் வந்து எனக்கு தெரியும். அதெல்லாம் பிளாக் ஒன்றுமே தெரியும். எல்லாமே ஹோல்ட் பண்ணி. சரி ஓகே. இது எப்படி மெயின்டைன் பண்ண தெரியுமா? ரைடிங் போயிட்டு முடிச்சுட்டு அப்படின்னா இந்த பாட்டால ஒன்று இருக்குல்ல, அது வாங்கிட்டு ஒன்று அந்த பாக்கெட் இதில் வச்சு மேலே பொங்க விட்டு டேங்கர் மாதிரி மேலே பொங்க விட்டு இதில் மட்டும் வந்து போயிட்டு வந்தோம்னா அந்த ஜிப்புலலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கும். அப்புறம் எப்படியா துவைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யூடியூப்லேயே இருக்கும் வீடியோஸ்லாம், அதை பார்த்து அந்த மாதிரி ஆமாம் அது யூடியூப்ல போட்டிருப்பாங்க. நீ பாட்டு இதில் மிஷினில் போட்டு விட்டாரு சரியா? ரைடிங் ஜாக்கெட்டு மட்டும் 1 ஏரியா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கொஞ்சம் போக பழக யோசஃபே சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம், பட் மறந்தாப்புலேயே வந்துட்டோம். அதான் எங்கிட்ட எதுவும் கடை தேடிட்டு இருக்கிறோம், சாப்பாட்டு கடை. அப்படியே சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக வேண்டியது.
சாப்பிடுவோமா? தன்னூரில் சாப்பிடுவோம், முனியாண்டி விலாஸில். ஜோசப்பே அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா இருந்துச்சு. 2 சிக்கன் ரைஸு அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று வாங்கினோம். நல்லா இருக்குங்க இந்த ரைடிங் ஜாக்கெட்டு. செம வெயிலாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:46. நல்லா உள்ளே வந்து காத்தோட்டமாக போகுது. இத்தனைக்கு நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ஜிப்பு இந்த இதெல்லாம் நல்லா டைட்டாக தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து எப்படி சொல்கிறேன், நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ரைடிங் க்ளவுஸ் தான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்கேன் நீ நினச்சாலே. இதுக்கு இந்த வெற்றிக்கெலாம் எப்படி நம்ம சாதுமாவும் நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் சேரும் ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம சாதுமா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும். முக்காசி வரைக்கும் எப்படி சொல்கிறது, சொல்லப்போனால் எல்லாருக்குமே எனக்கு வண்டியோட தெரியும்னு அப்போ தான் தெரியும். நம்ம சாதுமா தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால தான் இப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் வாங்குவேனான்னு நினச்சேன். ரைடிங் ஜாக்கெட்டு ரைடிங்லாம் போவேனான்னு நினச்சேன். நம்ம இப்போ ரைடிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டோம். இன்னும் நம்ம வாங்குறது என்ன ஒன்றுனா ரைடிங் பேண்ட்டும் ஷூ மட்டும்தான் கைஸ் வாங்கணும். ஸோ ஷூ வந்து போய் நம்ம இப்போ வந்து நார்மல் ஷூ தான் வாங்க போகிறேன். ரைடிங் ஷூ வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம காலில் வந்து எப்படி சொல்கிறோன்னா வந்து நம்ம காலுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் ஷூனா. பட் ரைடிங் ஷூ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸடாக போடுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நான் இன்னும் வந்து அடிப்பட்டதுக்கப்புறம் ஷூ போட்டு பழகலை ஓகேவா காலில். இந்த செருப்பு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அடிப்பட்டல இந்த ஒரு செருப்பு மட்டும்தான் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு நார்மல் ஷூ வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் ரைடிங் ஷூ வாங்கிடுறேன். ஸோ ரைடிங் ஷூ ரைடிங் பேண்ட் வாங்கணும். ஏன் இப்போ நார்மல் ஷூ போட்டு பழகுனா காலில் வந்து நார்மல் ஷூ போட்டால் தான் எப்படி வேர்க்குதால் என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே செட்டாக நம்ம அந்த ஷூக்கு போக முடியும். ஐயோ ரொம்ப பெருமையாக இருக்குங்க இதெல்லாம் போட்டு ஓட்டுறப்ப அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. பட் என்னன்னா இது போட்டதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. வண்டி விரட்டவே தோண மாட்டேன் காய்ச்சி. பார்த்தீங்கன்னா 52ல் தான் வண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ப்ராப்பராக எப்படி சொல்கிறது, ரோட்டுக்கு அங்கிட்டு போக மாட்டேங்க, கரெக்டாக இதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். ஏதோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஐயோ எனக்கு தெரிஞ்சு இது போட்ட முதல் நாள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி மாறிடுவோம் போல தெரில. ஏதோ நல்லது தானே. பட் இது போட்டோன்னே ஒரு நல்லா இருக்கு கைஸ். ஓகே ஷஃபே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதை பற்றி டீட்டெயில் தெரியணுமா, இல்லை உங்களுக்கு வேறு ரைடிங் ஜாக்கெட் ப்ரைஸ் தெரியணும்னா உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் வந்து தமிழன் ரைடர்ஸோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் ஓகேவா. கான்டாக்ட் நம்பரு, இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறங்க. இப்போ என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, கிளீனரு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ரெயின் லேயர் வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தம் ஓவரால் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா யோசஃபே நம்ம சாதுமா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம செல்லக்குட்டினால தான் நம்மளுக்கு வந்து எல்லா நல்லதுமே நடக்குது. நம்ம செல்லக்குட்டி வந்த நேரத்தில் இருந்தால் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்ல எல்லாமே பாசிட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. அன்லக்கியாக இருந்தேனே லக்கியாக மாற்றினதே நம்ம வந்து சாதுமா தான். சாதுமா செல்லக்குட்டி.
லவ் யூடா சாதுமா செல்லக்குட்டி. இதே மாதிரி எனக்கு நீ எப்பயுமே கூட ஏறா, அது போதுண்டா எனக்கு. ஜோசஃபே, நீங்களும் லாங்கில் போகிறப்ப ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. வண்டி கொஞ்ச நேரம் ரைடிங்கில் இருக்கட்டும். இங்கே சின்னது இருக்காங்க காசு கழட்டிட்டு போயிடுவாங்க, அதனால கழட்டி வீட்டில் வச்சிடுறது. ஐயோ ஐயோ, வெளியே பர்ஃபார்ம் மட்டும் மாட்டிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க நிலமை இப்போ. கேமரா பேக்கு, உங்களுடைய ஹெல்மெட் கிளீனர். ஜோசஃபே, நம்மளுக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம சாதுமாவுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டான். பிளாக்கு அடே பிளாக்கு நல்லா இருக்குல்ல? ஓகே ஜோசஃப், எல்லோரும் லாங்கில் போகிறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி ரைடிங் போகிறப்ப ரைடிங் ஜாக்கெட்டு க்ளவுஸ்லாம் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டிட்டு வாங்க. லவ் யூ ஜோசஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். போயிடாதீங்க, என்ன இருக்குது, ரைடிங் க்ளவுஸை போட்டு நம்ம கண்ணாடியில் கட்டுவோம் வழக்கம் போல். ஜோசஃபே, இதான் நம்ம அவுட்ஃபிட்டு. ஸோ பார்த்துக்கிறங்க. ரைடிங் ஜாக்கெட்டு, க்ளவுஸு. அவன் ஒருத்தன் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலரில் அமைஞ்சிருக்கிறான். ஐயோ ஐயோ, அதுவும் ஃபுல் ரேட் இல்லை அங்கங்கே. பரவாயில்ல. எப்படி அவுட்ஃபிட் ஃபுல்லாக ஓகேவா? இன்னும் ரைடிங் ஷூ அப்புறம் ரைடிங் பேண்ட் வாங்கினோம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் அப்போ மீட் பண்ணுவோம். பாய். லவ் யூ சஃபே. எல்லோரும் வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிறப்ப ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. லவ் யூ சஃபே. பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பாய்.